ஈசா அவுட்ரீச் மண் காப்பகம் எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்ந்து நடத்தின ஒரு ஈவெண்ட்டுக்கு போனேன் நண்பா. சென்னைக்கு பெரிய பிஸ்னஸ் லெஜண்ட்லாம் பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் 2 கேள்வி கேட்டேன் நண்பா. ஒன்று, இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, அவங்க எடுத்தோடனே வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணாமல் எடுத்தோடனே யூஸ் பண்ணுறது சோசியல் மீடியா தான். அதை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வியூஸே போக மாட்டேது அப்படின்னு அந்த ஒரு கேள்வி. 2வது கேள்வி, எடுத்தோடனே அவங்க ப்ராடக்ட்டே செல் ஆக மாட்டேது, அப்போ அவங்களுக்கு கம்மியான ப்ராசஸ் தான் வருது, ப்ராஃபிட் தான் வருது, அதை எப்படி அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போகணும் பிஸ்னஸை அப்படின்னு 2 கேள்வி தான் கேட்டேன். அதை பற்றி தான் நண்பர் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதிலும் நண்பா நான் தான் அவங்க அந்த 2 கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஏன் ஃபாலோவர்ஸே வர மாட்டேது, ரீச்சே ஆக மாட்டேது, எதனால அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நானும் அப்படிதான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ரீச் போகாது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன நினைச்சேன், எப்படி என் ப்ராடக்ட் உருவாகுது, எப்படி நான் ப்ராடக்ட்டை ரா மெட்டீரியல் எப்படி எங்கேருந்து பை பண்றேன், எப்படி நான் தயாரிக்கிறேன், அதை காட்டினேன். 2வது வந்து என் ஃபேஸை காட்டி இப்போ மார்க்கெட்டிங் பண்ணேன். என் ஃபேஸை காட்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் தான் ஓனரு, நான் என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லி என் ஃபேஸை காட்டி நான் வந்து மார்க்கெட் பண்ணேன். இது மூலியமா எனக்கு வியூஸும் அதிகமாகிச்சு, ரீச்சும் அதிகமாச்சு, என் ப்ராடக்ட் நிறைய சேல்ஸ் ஆனிச்சு. எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா, பிரீத்திக்கு ஆடை பார்த்தீங்கன்னா, பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த அப்படின்னா பிரீத்தி ஆடு வந்தாலே உங்களுக்கு நோவா வருதுல, பிரீத்திக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி தான் உங்க ப்ராடக்ட் நீ தான் கேரண்டி. ஃபேஸை காட்டி உங்க ப்ராடக்ட்டை வந்து சோஷியல் மீடியா ஷோ பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா அடுத்த வீடியோவில் செஞ்சு பண்ணணும். நன்றி, வணக்கம்.